வணக்கம். வாங்க இந்த வீடியோ கிளிக் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம இன்னைக்கு வந்து விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா, அதனால நம்ம கொழுக்கட்டை செய்வோம். இது வந்து கடலைப்பருப்பை லேசாக வேக வச்சு லேசாக மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்திருக்கேன். கரகரன்னு அரைச்சிருக்கேன். இது தேங்காயை திருகி தேங்காய் இதில் போட்டு சட்டியில் போட்டு நல்லா வறுத்து வாசனை வர மாதிரி லேசாக வறுத்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இது வெள்ளத்தை வந்து பாகாவை காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஒரு 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் நமக்கு தேவையான அளவு நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். மிச்சம் இருந்தால் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு வேறு எதுக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஏலக்காய் பொடி. இதுதான் வந்து மாவு, இது தேவையான மாவு. இது வந்து நம்ம வீட்டில் அரைக்கிற இடியாப்பம் மாவு தான். இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை எல்லாமே செஞ்சுக்கலாம். அந்த மாவில் நல்லாயிருக்கும். அது எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி காட்டுறேன். நம்ம இப்போ 2 டைப்பான பூர்ணம் பண்ண போகிறோம். ஒன்று வந்து பருப்பு தேங்காயை போட்டு அந்த ஒரு பூர்ணம் பண்ண போகிறோம். இன்னொன்று வந்து வெறும் தேங்காயிலே பூர்ணம் பண்ண போகிறோம். ரெண்டு இதையுமே நல்லாயிருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பருப்பு பூர்ணம் பண்ணிக்குவோமா. இது வந்து தேங்காய், இந்த வறுத்த தேங்காய் இருக்குது. அதில் வந்து கொஞ்சம் இந்த பாருங்கள், தேங்காயும் பருப்பும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டுக்கிறோம். அப்புறம் கொஞ்சம் உப்புத்தூள், ஏன்னா கொஞ்சம் உப்பு போட்டோம்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். அதில் உப்பு போட்டுக்கிறோம், போதும் உப்பு. அதுக்கப்புறமேல இந்த வெள்ளை பாகு இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு நம்ம தேவையான அளவு ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூனு இல்லைன்னா 4 ஸ்பூன் தான் தேவைப்படும். இது வெல்லம் வந்து நான் மண் கல்லெல்லாம் இல்லாமல் நல்லா காய்ச்சி பாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பூர்ணம் ரெடி ஆகிடுச்சு. பருப்பு பூர்ணம் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணுவோம். இது பாருங்கள், இப்போ வந்து இந்த தேங்காய் இதில் ஏலக்காய் பொடி கொஞ்சமாக போட்டுக்குவோம். அதே மாதிரி உப்புத்தூள் ரொம்ப கொஞ்சமாக போட்டாலே போதும். கொஞ்சம் உப்புத்தூள் போட்டுக்குவோம். பாகு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிக்குவோம். இன்னும் கொஞ்சம் பாகு ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், இந்த பூர்ணமும் ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நம்ம போய் மாவு ரெடி பண்ணிட்டு வந்துடுவோம். நம்ம கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரதுக்காக இந்த மாவை என்ன பண்ணணும்னா, நம்ம தேவையான அளவு மாவு எடுத்துக்குவோம். ஒரு 4-5 கரண்டி எடுத்துக்குவோம். இந்த மாவில் வந்து லேசாக உப்பு போட்டுட்டு தண்ணி ஊற்றி இட்லி மாவு மாதிரி கரைச்சிக்கணும். இட்லி மாவு மாதிரி கரைச்சிக்கிட்டு அடுப்பில் வச்சு கிண்டி எடுக்கணும். அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். அவ்வளோதான், கரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த அளவுக்கு கரைச்சிக்குவோம். அப்போ தான் நம்ம அடுப்பில் வச்சு கிண்டும் போது மாவு நல்லா கெட்டியாக வந்துடும். ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அந்த கொழுக்கட்டை தான். அடுப்பில் சட்டி வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மாவை இதில் ஊற்றிக்கணும். ஊற்றிட்டு நம்ம கிண்டி விடணும். மாவு இந்த மாதிரி வெந்தாதான் இதை கட்டிப்படும். பரவாயில்ல, அதை கட்டி அப்படியே நீங்கள் உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி கிண்டிடணும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டை வந்து சாஃப்டாக வரும்.
பாருங்கள் சின்ன சின்ன கட்டியாக வருது. அந்த கட்டியெல்லாம் ஒன்றும் பண்ணாது, இப்படி இப்படியே அமுக்கி விட்டுடலாம். இல்லை நம்ம அப்புறமேலே பிசையும் போது அது சரி பண்ணிக்கலாம். அடி பிடிச்சிடாம மட்டும் கிண்டணும். அடி பிடிச்சிருச்சுன்னா மாவில் வந்து கருப்பாக போயிடும் லேசாக. தண்ணியெல்லாம் போயிட்டு மாவு நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த மாவு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சு நல்லா ரவுண்டாக பண்ணிக்கலாம். அப்போ நல்லா வந்துடும். பாருங்கள் நல்லா வெந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ வெந்துச்சான்னு பார்ப்போமா? இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும். இப்போ பாருங்கள் மாவு வெந்துருச்சு. நம்ம இதை எடுத்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி அப்படியே உருட்டிக்கிட்டோம்னா மாவு ஆறுச்சுன்னா கரெக்டாக வந்துடும். மாவு பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு, நல்லாவும் வந்துருச்சு. இப்போ கையில் ஒட்டாமல் வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் மாவு, கையில் ஒட்டக்கூடாது. அப்படி நமக்கு ரொம்ப ஏதாவது ஒரு மாதிரி நல்லா வரல அப்படின்னா லேசாக எண்ணெய் தொட்டுக்கலாம். எண்ணெய் தொட்டுக்கிட்டு அப்படி அமுக்கி எடுக்கலாம். மாவை வந்து இப்படி உருட்டி இந்த மாதிரி ஒரு உருண்டை எடுத்து இப்படி வச்சுக்கிட்டு இந்த துணியை இப்படி கிராஸாக போட்டுட்டு நிறைய கேப் விட்டு கிராஸாக போட்டுட்டு இந்த மாதிரி நான் ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். நம்ம சும்மா இந்த அடி சமமாக இருக்கிற டிஃபன் பாக்ஸ் எடுத்து சும்மா மூடி போட்டிருக்கேன். மூடி இல்லாமல் வச்சுக்கலாம். இதை வச்சு இப்படி ஒரு அமுக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு. இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பூர்ணம் வச்சுக்கலாம். பூர்ணம் கொஞ்சமாக வச்சா போதும். ஏன்னா ஒரு சின்ன உருண்டை தான் செஞ்சுட்டோம். இல்லை பெரிய உருண்டையாக செஞ்சு பெரிய பூர்ணமாக நிறையா வச்சுக்கிட்டாலும் செஞ்சு அப்படியும் பண்ணிக்கலாம். இது உள்ளார வச்சு ரெண்டையும் அப்படி விட்டுக்க வேண்டியதுதான். அவ்வளோதான். இதே மாதிரி எல்லா கொழுக்கட்டையும் நம்ம செஞ்சு எடுத்துக்குவோம்.
இப்போ இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் ஏற்கனவே இட்லி சட்டியை தண்ணி ஊற்றி அடுப்பில் வச்சுருக்கேன். அதில் வந்து இதை போட்டுக்குவோம். அது கொழுக்கட்டை வெந்துருச்சான்னு பார்ப்போமா? வெறும் அருமையாக வெந்துருச்சு. இது வந்து தேங்காய் பூரணம் கொழுக்கட்டை. இப்போ நம்ம வந்து பருப்பு பூரணம் செஞ்சோம் இல்லையா, அதே மாதிரி இது தேங்காய் பூரணம். அதே மாதிரி தான் உள்ளே வந்து வைக்கிற பூரணம் மட்டும் நம்ம தேங்காய் பூரணம் வைக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா டிஃபன் பாக்ஸ் வச்சு இது செஞ்சோடனே எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். ரவுண்டு ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு. அது இந்த மாதிரி கொழுக்கட்டையை அடுக்கி வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும், பார்க்க அழகாக இருக்கும், ஒரே மாதிரியாக வேகும். இந்த மாதிரி அடுக்கி வச்சுட்டு இப்போ நல்லா வெந்துருச்சு. எடுத்து பார்ப்போமா? கொழுக்கட்டை பாருங்கள் எவ்வளோ அருமையாக இருக்குது, ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அப்படியே பிக்கையிலே ரொம்ப ஈஸியாக பிக்க வருது. இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி மாவு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். பாருங்கள் சாஃப்டாக 2 கொழுக்கட்டையுமே நல்லா வெந்திருக்கு, நல்லா இருக்குது. இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். விநாயகர் சதுர்த்தியை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.